அனைவருக்கும் வணக்கம். இன்று மதியம் அண்ணன் சீமான் வீட்டிற்கு காவல்துறை அதிகாரிகள் போய் ஒரு சம்மனை அவர் வீட்டு கதவுல போய் ஒட்டியிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் இல்லைங்கிற விவரம் தமிழ்நாடு காவல்துறைக்கு நல்லா தெரியும். அவர் இன்று ஓசூர்ல நடந்து கொண்டிருக்கின்ற கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பயண திட்டங்கள் திடீரென்று முடிவு செய்யப்படக்கூடியவை அல்ல. ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே கட்சியோட இணையதளத்துல வெளியிடப்படுது. அதோட மட்டும் இல்லாம ஓசூர்ல இருக்கிற காவல்துறை அதிகாரிகளின் அனுமதிக்கு பிறகுதான் அந்த கல்யாண மண்டபத்துல அந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை நினைத்திருந்தால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓசூர்லே சென்று இந்த சம்மனை கொடுத்திருக்கலாம். மேலும் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நபர் அவர் பெங்களூர்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் வாக்குமூலத்தை வாங்கி வருகிற காவல்துறை ஓசூர்ல இருக்கக்கூடிய அண்ணன்ட்ட நேரடியா போய் அந்த சம்மனை கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் மறுத்துவிட்டு அவர் வீட்டுல இல்லாதது தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே சென்று அவர் வீட்டு கதவுல போய் இந்த சம்மனை ஒட்டியிருக்கிறாங்க. அந்த சம்மனை வீட்டுல உள்ளவங்க படிச்சு பார்த்துட்டு சிறிது நேரம் கழிச்சு அந்த சம்மனை அவர்கள் கிழித்திருக்கிறாங்க. இதுல மாபெரும் குற்றம் என காவல்துறை சித்தரித்து வீட்டில் இருந்த பாதுகாவலர் அண்ணன் அமல்ராஜ் மற்றும் அண்ணன் சீமானின் உதவியாளராக இருக்கக்கூடிய தம்பி சுபா போன்றவர்களை அடித்து இழுத்து நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் தன்மையான ஒரு மனிதர். அவர் ஒரு மூத்த குடிமகன், ஒரு 60-65 வயது உடைய ஒரு மனிதர். அவர் ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வீரர், உரிமம் பெற்ற ஒரு துப்பாக்கியை அவர் வச்சிருக்கிறாரு. அவரை போய் பிடிச்சி இழுத்து அழைச்சிட்டு போறப்ப அவர் இடுப்புல இந்த துப்பாக்கி இருந்ததை பார்த்த காவல்துறை துப்பாக்கி வச்சிருக்கான்னு சொல்லி பரபரப்பை குட்டி வேண்டுமென்றே ஒரு அராஜகத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம தம்பி சுபா ரொம்ப சாதுவான ஒரு அமைதியான ஒரு சுபாவம் கொண்டவன். அவனையும் முடிச்சு இன்னைக்கு காவல்துறை அழைச்சிட்டு போய் அராஜகம் செய்திருக்கு. இப்படி இந்த சம்மனை சர்வ் செய்வதற்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில பல்வேறு விதிமுறைகள் எப்படி ஒரு சம்மனை குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட சர்வ் செய்யணும், எப்படி அளிக்கணும் என்பதற்கான வழிமுறைகள் காட்டப்பட்டிருக்கு. அதாவது குற்றம் சாட்டப்படக்கூடிய நபரிடம் நேரடியாக சென்று சம்மனை கொடுக்கும்போது அவர் பக்கத்துல ஒரு கற்றறிந்த வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சம்மனை அளிக்க செல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி தான் எந்த காவல் நிலையத்திலிருந்து வந்திருக்கிறேன், இந்த குற்றத்திற்காக இந்த குற்ற பிரிவின் கீழே உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, உங்களுக்கான விசாரணை நேரம் என்பது இத்தனை மணிக்கு இந்த தேதியில இந்த இடத்துல நடைபெறும் என்பதை விளக்கமாக சொல்லி அந்த சம்மனை கொடுக்கணும். ஒருவேளை குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர் வீட்டுல இல்லைன்னா வீட்டுல உள்ளவங்கள்ட்ட அந்த சம்மனை கொடுக்கலாம். எங்களது அண்ணி கயல்விழி அவர்கள் சட்டம் பிடித்தவர், கற்றறிந்த வழக்கறிஞர், அவரிடம் இந்த சம்மனை கொடுத்திருக்கலாம். அதோட மட்டும் இல்லாம வீட்டுல பாதுகாவலர், உதவியாளர்கள் என்று நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு வேண்டுமென்றே அண்ணன் சீமானை இழிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே கெட்ட நோக்கத்துல வீட்டு கதவுல போய் இந்த சம்மனை ஒட்டி தமிழ்நாடு காவல்துறை இது போன்ற ஒரு அராஜகத்துல ஈடுபட்டிருக்கு. ஏன் தமிழ்நாடு காவல்துறை இது போன்ற அராஜகத்துல ஈடுபடணும்? சமீப காலமா அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஒரு அசலான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் இயங்கிட்டு வர்றாரு. மக்கள் பிரச்சனைக்கு எல்லாத்திற்கும் அண்ணன் சீமான் நேரடியாக சென்று உரிமை குரல் கொடுக்கிறார். சொல்ல போனா இன்று தமிழ்நாடு அரசிற்கு ஒரு பெரும் தலைவலியாக அண்ணன் சீமான் மாறி இருக்கிறார். அண்ணன் சீமான் எடுத்து வைக்கின்ற விமர்சனங்கள் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை நிம்மதி இழக்க செய்கிறது. குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசின் மூல வேராக இருக்கக்கூடிய பெரியார் மீது அண்ணன் சீமான் காத்திரமான விமர்சனங்களை வைக்கிறார். இதனால் பெரியார் குறித்த மறுவாசிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. பெரியார் குறித்தான பல்வேறு கருத்துக்கள் இன்று வெளியாகி தொடங்கி மிகப்பெரிய சமூகத்திலே அதிர்வலைகள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத திராவிட மாடல் அரசு இது போன்ற மிக மோசமான ஒரு வேலையை செய்ய தொடங்கியிருக்கு. அண்ணன் சீமான் வீட்டுல இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு காவல்துறை வேண்டுமென்றே அவர் வீட்டின் கதவின் மீது இந்த சம்மனை ஒட்டி இருக்கிறது. அங்கு சம்மனை கொடுக்க சென்ற தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அதிகாரி ஒருத்தவர் மட்டும்தான் சீருடையில இருக்கிறாரு. மற்ற 2 பேர் சீருடையிலே இல்லை. அவங்க காவல்துறை அதிகாரிகளா, அவர்கள் யாரு, அவர்கள் ரவுடிகளா என்ற எந்த விவரமும் அவங்கள்ட்ட கிடையாது. அவர்கள் வலுக்கட்டாயமாக அந்த சீருடை அணிந்த நபர் மற்றும் இந்த 2 பேர் பிடிச்சி வலுக்கட்டாயமாக அண்ணன் அமல்ராஜ் அவர்களையும் தம்பி சுபா அவர்களையும் அடிச்சு இழுத்துட்டு போற காட்சிகளை ஊடகத்துல பார்க்க முடியுது.
இந்த அராஜகத்திற்கெல்லாம் ஒரு முடிவு எழுதப்பட இருக்கிறது. நமக்கு இந்த நேரத்துல தோன்றுவது ஒன்னே ஒண்ணுதான், திமுகவின் அழிவு காலம் தொடங்கிவிட்டது என்பதுதான் இதன் மூலமாக நாம் அறிகிற செய்தி. இந்த பொய் வழக்கை அண்ணன் சீமான் சட்டப்படியாக அவர் எதிர்கொள்வார். இதற்கெல்லாம் பார்த்து அஞ்சக்கூடிய நபர் அவர் இல்லை. அவர்கிட்ட சட்டப்படியான ஆதாரங்கள் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம இந்த வழக்கு குறித்தான பல்வேறு உரையாடல்கள் கடந்த 15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர் குறித்தும் இந்த குற்ற வழக்கின் பின்னணி குறித்தும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் இந்த வழக்கு மீண்டும் மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்படுவதும் அதன் மூலமாக பல்வேறு அழுத்தங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வழங்கப்படுவதுமான காட்சிகளை பார்க்க முடியுது. இதையெல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். திமுகவோட இந்த வேலையை பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு வெளிப்படையா சமூகத்துல நடமாடி கொண்டிருக்கின்ற ஒரு நபரை நேரடியாக சந்தித்து அந்த சம்மனை கொடுக்க வாய்ப்பு இருந்தும் அதையெல்லாம் மறுத்துவிட்டு அவர் வீட்டு கதவுல போய் ஒட்ட வேண்டிய தேவை என்ன? அந்த வீட்டுல உள்ளவங்க அந்த சம்மன்ல குறிப்பிட்ட விவரங்களை படித்து விட்டு தான் அதை அதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. எனவே அது மாபெரும் குற்றம். அப்படி சம்மனை அவங்க அந்த கதவுல இருந்து கிழிச்சிட்டாங்க, அது இதுவரை நடக்காத ஒரு குற்றம் என காவல்துறை சித்தரித்து வீட்டுல உள்ளவங்களை அடிச்சு இழுத்துட்டு போய் கைது செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது திமுகவுடைய அழிவு காலம் தொடங்கி விட்டது என்பதற்கான முதல் காட்சி. நன்றி.